ஸோ 7th ஒன்ல 4th ஒன்னோட ஆன்சர். ஸோ 4th ஒன்னோட ஆன்சர் என்ன சொல்லிக்கிறாங்க? b minus a whole complement. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? b minus a டிரா பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுனிவர்சல் செட் வேணும். அப்ப எடுத்து யுனிவர்சல் செட் டிரா பண்ணிக்கங்க. அப்ப என்ன வேணும்? a யூனியன் b, அந்த aங்கிற செட்டும் bங்கிற செட்டும் நம்ம டிரா பண்ணனும். அப்ப aங்கிற செட் டிரா பண்ணிக்கங்க and bங்கிற செட் டிரா பண்ணிக்கங்க. அப்ப என்னாச்சு? ஒரு சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள் டிரா பண்ணனும். கரெக்ட்டுங்களா? இது ஒரு சர்க்கிள், இது aங்கிற சர்க்கிள், இது bங்கிற சர்க்கிள். கரெக்ட்டாப்பா? அப்ப இது aங்கிற சர்க்கிள், இது bங்கிற சர்க்கிள், இது யூனியன். இதுக்கு ரெண்டு டயகிராம் போடணும். ஏன்னா a காம்ப்ளிமெண்ட் வந்தாவே நம்ம ரெண்டு டயகிராம் போடணும். கேர்ஃபுல்லா பாத்துங்க. இது b minus a ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கணும். b minus a என்ன? aங்கிற சர்க்கிள் விட்டுருங்க. aங்கிற சர்க்கிள் விட்டு bங்கிற சர்க்கிள் மட்டும் டிரா பண்ணுங்க. aங்கிற சர்க்கிள் மட்டும் ஆமா, b ஃபுல்லா பண்ண கூடாது. b ஃபுல்லா பண்ண கூடாது. b ல a கொஞ்சம் இருக்குது பாருங்க, அதை விட்டுற வேணும். கரெக்ட்டா? ஓகே. புரியுதா? இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் வந்து வராது. இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் வராது. அப்ப இதுக்கு பேர் என்னது? b minus a. இப்ப நமக்கு என்ன வேணும்? b minus a whole complement வேணும். அப்ப again ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், யுனிவர்சல் செட், அப்ப ரெண்டு வேல்யூஸ், that meaning aங்கிற சர்க்கிள் and bங்கிற சர்க்கிள். சரியா? அப்ப என்னாச்சு? aங்கிற சர்க்கிள் bங்கிற சர்க்கிள் என்னாச்சு? இது a, இது b. அப்ப ஆல்ரெடி நம்ம என்ன போட்டோம்? b minus a போட்டோம். அப்ப அதுல டிரா பண்ற ரீஜன் தவிர காம்ப்ளிமெண்ட் தானே. அப்ப நம்ம இங்க டிரா பண்ணிக்கிறோம். இதை தவிர நல்லா பாருங்க, இங்க டிரா பண்ணிக்கிறோம். அப்ப இந்த ரீஜியன் தவிர மற்ற எல்லாமே டிரா பண்ணணும். மற்ற எல்லாம் டிரா பண்ணா என்ன மீனிங்? வெளியே வரும், உள்ளே வரும், பட் bங்கிற செட் டச் பண்ணாம அந்த b minus aங்கிற செட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டயகிராம்ல டச் பண்ணாத இடத்துக்கு நம்ம டச் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். bங்கிற செட்டுக்குள்ளேயே போக கூடாது. பட் அந்த இன்டர்செக்ட் இடத்துக்கு போலாம். ஏன்னா அதான் வந்து b minus a ஓட கான்செப்ட். அதனால அந்த இன்டர்செக்ட்டுக்கு போலாம். பட் அந்த bங்கிறது minus aங்கிற வேலைக்கு போக கூடாது. இது நீயே தான் போட்ட ப்ரீவியஸ் ப்ராப்ளம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீட்டா போட்டுங்க. நீட்டா டிரா பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே சார். ஐடியா ஓகேவா? போறது क्वेश्चन. ஓகே சார். டிரா பண்ணிட்டீங்களா? சார். பண்ணிக்கோ, இல்ல ப்ரீவியஸ் டயகிராம் நீ போட்டுக்கற, அத பார்த்து போட்டுக்க. அடுத்து a dash யூனியன் b dash. டிரா பண்ணு குயிக்கா டிரா பண்ணு. அடுத்து டிரா பண்ணிட்டேன். ஓகே, 5th one. a dash யூனியன் b dash டிரா பண்ண சொல்றாங்க. இதுக்கு மொத்தம் எத்தனை டயகிராம் போடணும்னா மொத்தம் 3 டயகிராம் போடணும். a dash கண்டுபிடிக்கணும், b dash கண்டுபிடிக்கணும், காம்பினேஷன் ஆஃப் திஸ் 2 டயகிராம் கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை டயகிராம்? 3 டயகிராம். போடலாமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. 3 டயகிராம் வர வேணும். ஃபர்ஸ்ட் யுனிவர்சல் செட் போட்டுக்கோ. அதுக்கு அப்புறம் வேணும் aங்கிற சர்க்கிள், bங்கிற சர்க்கிள். கரெக்ட்டா? அப்ப aங்கிற சர்க்கிள், அப்ப bங்கிற சர்க்கிள். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த டயகிராமே என்னது? a dash டயகிராம் தான் நான் போட போறேன். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இது யுனிவர்சல் செட், இது a, இது b, இது a dash. கரெக்ட்டா முகுந்த்? அப்ப a dashனா என்னடா கண்ணு? a dashனா இது aங்கிற சர்க்கிள் ஃபுல்லாவே விட்டுறணும். கரெக்ட்டா? aங்கிற சர்க்கிள் ஃபுல்லாவே விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஷேட் டவுன் பண்ணணும். கரெக்ட்டா? எஸ் சார். புரியுதா? புரியுது. aங்கிற சர்க்கிளை டச் பண்ண கூடாது. இந்த உள்ளுக்குள்ளேயே போக கூடாது. உள்ளுக்குள்ள போகாம bங்கிற சர்க்கிள் ஃபுல்லா வரும். ஏன்னா aங்கிற சர்க்கிள் உள்ள போக கூடாது. பட் வெளியும் போவோம். அதனோட பாயிண்ட்ஸ் எங்கேயும் போவோம், வெளியும் போவோம். கரெக்ட்டா? எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது முகுந்த்? இல்ல டவுட் இருக்குதா? டவுட்ல புரியுது சார், புரியுது. இதே ஐடியா b டேஷ்ங்கிறது என்னது? இதோட ஆப்போசிட் மீனிங். அப்ப bங்கிற சர்க்கிளை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் போடணும். கரெக்ட்டுங்களா? அடுத்த மீனிங் என்ன? bங்கிற சர்க்கிளை விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டா அது b டேஷ். bங்கிற சர்க்கிளை விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டா அதுக்கு பேர் என்னது? b டேஷ். அப்ப இப்ப நான் போடக்கூடிய டயகிராம் பேர் என்னது? b டேஷ் ஓட டயகிராம். அப்ப இது a, இது b, இது என்னது? b டேஷ். கரெக்ட்டா தங்கம்? b டேஷ். ஆமா. b டேஷ்னா என்ன மீனிங்? bங்கிற சர்க்கிளை விட்டுட்டு எல்லாத்தையும் போடணும். அப்படினா மீனிங் என்ன? வெளியே இன்டர்செக்ட் ஆகும், உள்ளே வரும், bங்கிற சர்க்கிள்ல உள்ளேயே டச் ஆகும். bங்கிற சர்க்கிளே தொடக்கூடாது. சரியா? புரியுதா? கரெக்ட்டா பாத்துக்க, எங்க டிரா பண்றோம் பாத்துக்கோ. மாதிரிக்கு டிரா பண்ணிராத.
ஓகேங்களா? ஓகே சார். மூணாவது பாயிண்ட் என்ன? ஏ டேஷ் யூனியன் ஏ பி. டேஷ் யூனியன் பி டேஷ். இது எல்லாத்தையும் காமனா அப்படியே டிரா பண்ணிடுறோம். என்னென்ன ரீஜன் நம்ம டிரா பண்ணிக்கிறோமோ அது எல்லா ரீஜன் வர மாதிரி நம்ம காமனா டிரா பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? சரியா தம்பி? ஓகே சார். இது யூ, இது ஏ, இது பி. நமக்கு வர வேண்டியது என்னது? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் வேணுமா? அப்ப நல்லா பாருங்க யார் யார் ரீஜன் வருதுன்னு. இங்க பாருங்க இதுலயும் இன்டர்செக்ட் பாயிண்ட் இல்ல, இதுலயும் இன்டர்செக்ட் பாயிண்ட் இல்ல. இதுல ஏ கவர் ஆகுது, இதுல பி கவர் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற பார்ட்டை தவிர மற்றது எல்லாத்துக்குமே என்ன வரணும்? ரீஜியன் வரணும். ஏன்னா யூனியன் இல்ல. யூனியனுங்கும் போது இது எல்லாம் காமனா ஃபுல்லாவே போட்டுறணும். என்னென்ன ரீஜியன் வருதோ அது ஃபுல்லாவே போட்டுறணும். பட் அந்த இன்டர்செக்ட் பார்ட்டுக்கு மட்டும் நமக்கு வரக்கூடாது. கரெக்டா? அந்த இன்டர்செக்ட் பார்ட்டுக்கு மட்டும் வராம பார்த்து போகும். சரிங்களா? புரியுதா தம்பி? புரியுது சார். புரியுது. இதான் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் தான் டி மார்க் லாக்கு வரும். டி மார்க்லோட லாவோட வரும். அதனுடைய ஒன் பார்ட் ஆஃப் டயக்ராம் கொஸ்டின் இதுதான். அந்த இன்டர்செக்ட் மட்டும் வரக்கூடாது. அந்த இன்டர்செக்ட்டுக்குள்ள போவாதீங்க. மற்ற எல்லாம் டிரா பண்ணிக்கங்க. இன்டர்செக்ட்டுக்குள்ள போகாம மற்ற எல்லா பாயிண்டையுமே நம்ம டிரா பண்ணிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து டிரா பண்ணிக்கங்க. சரியா தம்பி? அவ்வளவுதான் கண்ணு. இதுதான் நம்மளுடைய என்ன கொஸ்டினோட ஆன்சர்? ஏ டேஷ் யூனியன் பி டேஷோட ஆன்சர். சரிங்களா? இது யாரோடது? 5th கொஸ்டினோடது. சரியா? இது வரைக்கும் டவுட் இருக்குதா? டவுட் சார். டவுட் இல்லையா? நோட்